அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாத ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசி, உங்கள் ராசிநாதன், ராசி அதிபதி குரு 6ஆம் இடத்துல ரிஷபராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க. இந்த மாதம் வந்து பாருங்கள், ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு சனியும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார். ராகும் நல்ல ஒரு நிலைமையில் தான் இருக்காங்க. கேது மேலே உங்களுக்கு குருவோட பார்வை விழுகுது. அதனால் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். வேலை இல்லாமல் நிறைய தனுசு ராசி நேயர்கள் இருக்கீங்க. வேலை இழந்தவங்க, நல்ல வேலையில் இருந்தாங்க சார், நல்ல பொசிஷனில் இருந்தோம், இப்போ எங்களுக்கு வேலை இல்லை, நாங்கள் வீட்டில் சும்மா இருக்கோம், வேலை வெட்டி இல்லாமல் இருக்கோம், நாங்கள் எல்லாம் எங்களை திட்டுறாங்க, ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடச்சிரும். ஏன்னா ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துலேயும் உங்களுக்கு சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கார். 6ஆம் அதிபதியோட ராசி அதிபதி இருக்கிறனால வேலை கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த மாதம். உங்களுக்கு பாருங்கள், சுக்கிரன் வந்து இந்த மாதம் 12ஆம் தேதி பயிற்சி ஆயிடுவார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். புதனும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 15ஆம் தேதியில் வந்துடுவார். சூரியனும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதிர்ஷ்டம், இந்த மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்கும், நல்லது நடக்கும். பொறுமையாக இருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். சரிங்களா? ஏன்னா போன மாதம் கூட ஏதோ ஒன்று அப்படி இப்படி சிக்கல் இருந்துச்சு, உங்களுக்கு எந்த நல்லது நடக்கலை, ஏதோ ஒரு தடங்களாக இருந்தது, உங்களுக்கு முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. நான் புதனெல்லாம் போன மாதமெல்லாம் கெட்டு போயிருந்தார், ராகோட பிடியில் இருந்தார். நல்லது நடக்கலைங்க சார், முன்னேற்றம் இல்லை, எங்கேயும் எந்த எதத்தோட தோல்வியாக தான் போகுது, வியாபாரம் இல்லை, சரியாக நல்லா போக மாட்டேங்குது, வியாபாரம் சிறப்பாக இல்லாமல் இருந்தது, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த மாதம் நல்லது நடக்கும். ஏன்னா ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறனால கடன் வாங்குவீங்க. வேலை விஷயங்களுக்காக, இல்லை தொழில் விஷயமா, வியாபார விஷயத்துக்காக ஏதோ நீங்கள் கடன் வாங்க தான் போகிறீங்க. ஏன்னா 6ஆம் இடங்கிறது கடன். அந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கார். உங்கள் எண்ணங்கள், சிந்தனை எல்லாமே பாருங்கள், வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும், தொழிலில் முன்னேற்றம், வளர்ச்சி ஏற்படணும், இந்த மாதிரி தான் உங்கள் மைண்ட் செட் போகும். அதுக்கு தேவையான கடன் வாங்க போகிறீங்க இந்த மாதம். தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக கடன் வாங்குவீங்க, வேலை விஷயமாக கடன் வாங்கலாம், இல்லை பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக கடன் வாங்குவீங்க. இதெல்லாமே இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல விஷயங்கள், சுப விஷயங்களுக்காக தான் நடக்கும். இப்போ 3ஆம் இடத்துக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல சனி இருக்கார். பணம் வரும், சரிங்களா? பணம் வரும், கவலைப்படாதீங்க. 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும், பணம் வரப்போகுது, நிம்மதியாக வாழ போகிறீங்க இந்த மாதம். இப்போ 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். 4ஆம் இடத்துல ராகு இருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா, அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அது இருக்க தான் செய்யும். மற்றபடி இந்த வீடு வாங்கின விஷயத்துலலாம் உங்களுக்கு பிரச்சனை வராது. இப்போ வீடு வாங்கணும்னு நினச்சிருக்கவங்களுக்குலாம் வீடு வாங்க முடியாமல் இருந்தது, கடன் இருந்தது, கடன் அடைக்கிறக்கே நீங்கள் மாதம் சம்பாதிக்கிறக்கே சரியாக போச்சு. ஆனால் இந்த மாதம் புதுசாக கடன் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்குங்க. லோன் வந்து அப்ரூவ் ஆக போகுது, கடன் கிடைக்கும், நீங்கள் கேட்ட கடன் கிடச்சிரும். பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆயிரும், வீட்டு கடன் உங்களுக்கு அப்ரூவ் ஆக போகுது, வீடு கட்டக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும். ஒரு சில பேர் நிலம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது. 2 வீலர் 4 வீலர் மாற்றலாம், 2 வீலர் 4 வீலர் வாங்கலாம். இதுக்குண்டான நல்ல அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதுக்குண்டான நல்ல அமைப்பு தான் இந்த மாதம். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு வந்து 5ல் செவ்வாய் இருக்கார். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். புத்திர பாக்கியம், இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை நிறைய நல்லது நடக்கும் இந்த மாதம். சரிங்களா? நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு நெகட்டிவ் கிடையாது. உங்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் குரு இருக்கிறனால வேலை விஷயமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிரும். வேலையில் இடமாற்றம், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், கிடைக்கும் உங்களுக்கு. 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 6ஆம் இடத்துலேருந்து இப்போ 7ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி வந்துடுறார். 15ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள், அதை வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்குலாம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரப்போகுது, நல்ல வரன் வரும். உங்களோட வாழ்க்கை துணை யாருன்னு தெரியும். ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி யாருன்னு தெரிய வரும். உங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் யாருன்னு இந்த மாதம் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறனால திருமணத்துக்கு உண்டான மாதம். போன மாதமோ இல்லை அதுக்கு முந்தின மாதமோ நிச்சயம் பண்ணவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த மாதம் தடங்கள் இல்லாமல் திருமணம் நடக்கும். அந்த ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய நல்ல மாதம் தான், பயன்படுத்திக்கிங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் நல்ல வரன் வருங்க, முயற்சி பண்ணுங்கள். திருமணம் ஆகாமல் இருந்தால் கூட நான் உங்களுக்கு அந்த வரன் தேடினீங்கன்னா கூட நல்ல வரன் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் திருமணத்துக்கு தடங்களே கிடையாது. திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம், நல்ல வரன், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல வரன் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு. சரிங்களா? 9ஆம் அதிபதி சூரியன், அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். ஆரம்ப பகுதியிலே பாருங்கள், ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடச்சிரும், அரசாங்கம் மூலமாக உதவி கிடைக்கும். ஆனால் சூரியன் என்ன, அரசாங்கம், தந்தை குறிக்கிற கிரகம் சூரியன், அரசாங்கத்தை குறிக்கிற கிரகம் சூரியன்.
அந்த சூரியன் வந்து 6ஆம் இடத்துக்கு குருவோட சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல வேலை ஆரம்பத்தில் கிடச்சிரும். அதிகாரம் செய்யக்கூடிய அந்த அந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா சூரியன் என்ன அதிகாரம், ஆளுமை திறன், ப்ரொமோஷன். இப்போ ப்ரொமோஷன் கிடச்சுன்னா என்ன, நீங்கள் 10 பேர் 20 பேர் வேலை வாங்குறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாமே ஒரு சில பேருக்கு ஆரம்ப பகுதியில் கிடைக்கும். நீங்கள் ப்ரைவேட் ஜாப்பில் இருந்தீங்கன்னா நல்ல பொசிஷனில் வந்துடுவீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை இந்த மாதம் ஆரம்ப பகுதியிலே கிடைக்கும். நடுப்பகுதிக்கு மேலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. 12ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில பேத்துக்கு வாய்ப்பு 12 அல்லது 15ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. சொந்த தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? ஏன்னா 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி புதன், அவர் வந்து 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 10ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து சொந்த வீட்டுக்கு வந்துடுறார். 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போ சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு நஷ்டமே இருக்காது. இந்த மாதம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் தான். சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த பிரச்சனைகள், அந்த வாக்குவாதங்கள் விலகி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதேமாதிரி இல்லத்தரசிகள் வந்து மன நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க, குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 2ஆம் அதிபதி நல்லா இருக்கார். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்கள பாருங்கள், கடன் வாங்குவீங்க, சொந்த தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. ஏன்னா 6ல் குரு இருக்கார். 10ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை விரைஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ 12ஆம் இடங்கிறது முதலீடு, நல்ல விஷயங்களுக்காக தான் முதலீடு போட போகிறீங்க. இத்தனை நாள் தூக்கம் இல்லாமல் இருந்த தனுசு ராசினியர்கள் இந்த மாதம் நிம்மதியாக தூங்க போகிறீங்க. நல்ல தூக்கம் வரும். சரிங்களா? பயப்படாதீங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. பணம் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஏதோ ஒரு ரூபத்தில் யாராவது மூலமாக உங்களுக்கு கடன் வாங்கியாவது நீங்கள் இந்த மாதம் எப்படி சமாளிச்சுக்குவீங்க. சமாளிக்கக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த ஜூன் மாதம். தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதம். வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க வேலை கிடச்சிரும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு முன்னேற்றம் இருக்கும். பதவி உயர்வு, ஒரு சில பேர்த்துக்கு வேலைக்கு இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடச்சிரும். மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. பணம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு பணம் கைக்கு வரப்போகுது உங்களுக்கு. இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் இந்த மாதம். சரிங்களா? நல்ல மாதம் தான். உங்களுக்கு இங்கே பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சரிங்களா? வெளிநாடு பிரயாணம், வெளிநாட்டு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். வெளிநாடு போக முடியாமல் இருந்தவங்களுக்கு, பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு விசா கிடைக்கும். வெளிநாட்டு உங்களோட ஆசை, உங்கள் கனவு நிறைவேற போகுது இந்த மாதம். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் முன்னாடி சொல்லிவிட்டு திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்கூடி வந்துடும். கூட்டுத் தொழில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, கூட்டுத் தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கோம், சொந்தக்காரங்க மாமா வச்ச பங்காளி கூட ஆரம்பிக்கலான் இருக்கும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டுத் தொழில் பண்ணலான் இருக்கோம் கூட நீங்கள் பண்ணலாம். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றார். கூட்டுத் தொழில் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான். உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. 7ஆம் இடம் எப்படி இருக்குது, 7ஆம் அதிபதி எப்படி இருக்குது, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த மாதம் பணப்புழக்கம் இருக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், வேலையில் இடமாற்றம் கிடைக்கும், அதே மாதிரி வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணம் வரக்கூடிய நல்ல ஒரு உன்னதமான ஒரு தரமான ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம். தனுசு ராசி நேயர்கள் இந்த மாதம் நல்லா இருக்க போகிறீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். 7.5 சனி முடிஞ்சது, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன அனுபவிக்க நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, என்ன நீங்கள் அனுபவிப்பீங்க, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இனி உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், சாதகமாக பாதகமாக, நன்மையாக தீமையாக, இதெல்லாமே அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக சொல்ல முடியும். ஏன்னா தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். ராசி பலன்கிறது நம்ம சந்திரனை வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் அவங்கவுங்களுக்கு என்னென்ன நடந்துகிட்ருக்கு 100% நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம பர்சனல் ஹாரோஸ்கோப் உங்கள் ஜாதகத்தை பார்த்து நம்ம அக்யூரேட்டாக 100% துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன தொழில் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், நீங்கள் எதில் நீங்கள் சம்பாதிப்பீங்க அதிகமாக, எதில் ஜெயிச்சு காமிப்பீங்க, நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், எப்போ நீங்கள் செட்டில் ஆவீங்க, எந்த தொழில் பண்ணால் நீங்கள் ஜெயிப்பீங்க, என்ன வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பீங்க, சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், வெளிநாடு போகலாமா வேண்டாமா, இல்லை உள்நாட்டிலே செட்டில் ஆவீங்களா, இது உங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.